Hey friends, welcome back to our channel. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து இன்ட்ரோ கொடுத்து நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவாக தான் இருக்க போகுது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா எங்கள் விகாஷ் குட்டி எல்லோரும் நல்லா கிளம்பிட்டாங்க. பார்க்க போகிறீங்களா? அவந்தி பாப்பா இங்கே வாங்க. அவந்தி பாப்பா சூப்பராக கிளம்பிட்டாங்க. விகாஷ் குட்டியும் கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சூப்பராக வீடியோ இருக்க போகுது. நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழப்பாவூரில் உள்ள பெரியாண்டவர் கோயில் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து சித்ரா பௌர்ணமி திருவிழாவும் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பான அலங்காரமும் நடக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நான் மாமன் தண்ணி எடுத்து தர பார்த்துவா வலிவிடாம வச்சிருமா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அபிஷேகத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னென்ன அபிஷேகம்லாம் பண்ணினாங்கன்னு வீடியோவில் நல்லாவே உங்களுக்கு காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து சாமி அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா அலங்காரம் பண்ண போகிறாங்க. சரின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டோம். அப்படியே நம்ம கோயிலோட பின்பக்கம் பார்த்திங்கன்னா கோபுரம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது, பின்னாடி இருந்து பார்க்கும்போது. ஸோ கோபுரத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம கோயிலில் வந்து நிறையா வந்து ஸ்பெசிலிட்டி கொண்டாந்துட்டாங்க. முன்னாடி வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இல்லை, இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் பாப்பா வந்து நவகிரகங்களை வந்து சுற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வெயில் செம்ம வெயிலுங்க, தாங்க முடியலை, அந்தளவுக்கு வெயில் இருந்துச்சு. இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே வந்து யானைக்கு வந்து நல்ல மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க, மணி அப்புறம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் சிம்பிளாக. அதுக்கப்புறமா வந்து சுமங்கலி பூஜைக்கு வந்து சென்னையில் உள்ள ஸ்வஸ்திக் டைல்ஸ் அவங்க ஃபேமிலியிலேருந்து ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து சுமங்கலி பூஜை மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் அலங்காரம் போயிட்டுருக்கு சாமிக்கு. ஸோ அந்த பூஜைக்கு என்ன அந்த சுமங்கலி பூஜைக்கு என்னென்ன வேணும், புடவை எடுத்திருந்தாங்க, மஞ்சள் குங்குமம் கண்ணாடி அந்த மாதிரி ஒரு செட்டாக வந்து தாம்பூலம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்து. ஸோ அவங்களுக்கு ஒரு ரொம்ப 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 தேங்க்யூ. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராஜ அலங்காரம் வந்து சாமிக்கு வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையை நீங்கள் முடிச்சு பார்த்துட்டு வாங்க. இந்த பூஜைக்கு அப்புறமாவும் ஒரு அன்னதானம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அவங்க செலவு தான்.
இப்போ வந்து பூஜை முடிஞ்சிருச்சு. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் விபூதிலாம் வச்சுட்டு அவங்கவுங்க போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரான ஒரு அன்னதானம் நடந்துச்சு. சாதம், சாம்பார், 2 கூட்டு வச்சுருந்தாங்க, அப்பளம் வச்சுருந்தாங்க, எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா கிராண்டாக பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க சுமங்கலி பூஜைக்கு எடுத்து வச்ச ஒவ்வொரு சாரியையுமே அவங்க ஒரு 9 சாரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே அவங்க வந்து சுமங்கலிகளுக்கு வந்து கொடுத்து ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. நம்மளுக்கும் அதை வாங்குறதுல ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க ஃபேமிலி வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்மளும் கடவுளை வேண்டிக்கிடுவோம். எல்லாரும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், ஒவ்வொரு டைமும் வளர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிறலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை கொடுக்குறதும் அவங்க முகத்திலே உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு சந்தோஷமாக கொடுக்குறாங்க, வாங்குறவங்களும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாங்குறாங்கங்கிறதுமே உங்களுக்கு கண்டிப்பாக கண்கூடாக தெரியும். நீங்களும் சித்ரா பௌர்ணமிக்கு எந்த கோயிலுக்கு போனீங்க, என்ன சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருஷமும் நம்ம கோயிலில் இந்த மாதிரி விசேஷங்கள் நடக்கிறது வந்து புதுசு இல்லை. எப்போவுமே அது வந்து ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசாக பண்ணுறாங்க. எப்போவுமே பூஜை நடக்குது, ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் புதுசு புதுசாக பண்ணுறாங்க. நம்ம கோவில் வகையாரும் எல்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கோயிலுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கோயிலில் வந்து வைகாசி வந்து 4, 5, 6ஆம் தேதி 3 நாளுமே ஒரு சிறப்பான ஒரு கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது. புதுசாக வந்து கல் சிலைகளும் கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதுவுமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அந்த அங்கிள் வந்து எங்களை ரொம்ப இன்வைட் பண்ணாங்க. கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கும் வரணும்னு சொல்லி என்னை வந்து பர்சனலாக வந்து ரொம்ப இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு கடவுளை நம்ம வேண்டிக்கலாம். இந்த சித்ரா பௌர்ணமி வந்து எங்களுக்கு வந்து சூப்பராக போணுச்சு. 9 பேருமே சாரீ வாங்கிட்டு ரொம்ப அழகாக வாழ்த்திட்டு போனாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை, see you, take care ஃப்ரெண்ட்ஸ்.